கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்போது வாக்காளர்கள் மத்தியில் பேசிய KP முனுசாமி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக கூறினார். வாக்குகளை கேட்க வருகிறார்கள், என்ன செய்தார்கள் இந்த மாவட்டத்தினுடைய மக்களுக்கும் இந்த மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கும் என்ன செய்தார்கள்? இவ்வளவு கல்லூரிகளை கொடுத்த பின்பு இந்த குழந்தைகள் படித்து வேலைக்கு செல்ல வேண்டும். அப்படி வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் தொழிற்சாலைகள் வர வேண்டும். அந்த தொழிற்சாலைகளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலாக நம்முடைய போச்சம்பள்ளியிலே ஒரு ஷூ கம்பெனி கொடுத்தார்கள். அதில் கிட்டத்தட்ட 15,000 பெண் பிள்ளைகள் வேலை செய்கிறார்கள். அதை தொடர்ந்து இங்க டெல்டா குருபரப்பள்ளி டெல்டா கம்பெனி கொடுத்தார்கள், நான் கொடுத்தது. அதே போல வேப்பனப்பள்ளி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் டாடா எலக்ட்ரானிக்ஸ், அந்த இடத்தில் மட்டும் 50,000 பெண்கள் வேலை செய்வதற்குரிய. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.